அண்ணே மைக்கு எங்கே வருது பாருங்க. கிடும் கிடும். ஹலோ ஹலோ, இது இறக்கி டியூட்டிலே கரெக்டாரு. பத்தி வாயில் அடிச்சிருவாங்க. இறங்க இறங்க. அண்ணே பொண்ணு சரி பண்ணுங்கடா. எங்கே தவி வர்ற? போதும் போதும் போதும். ஹலோ ஹலோ, போதும் ப்ரோ. இதே மாதிரி வை பங்காளி. அதே மாதிரி சைஸா வச்சிருங்க. மேலே ஏற்றி இப்படி இப்படி திரும்ப பங்காளி. அப்படியே வைங்க. அங்கிட்டு வருவாங்க. தெரியாம சொல்லிட்டேன். நீங்க போயிட்டோம். ஆதி ஆமா. ஹலோ 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 தள்ளிக்க. சாமி துகுடு மூட வரப்போகுது. ஆமா ஆமா, அப்படி அப்படிதான். ஆதி ஒரு தம்பி சிரிக்காத, நக்கலா தெரியுதோ. ஏடா ஜாமியை கூப்பிடுறேன் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஒரு 2 நாளைக்கு நீர் வராம செஞ்சு வடக்கே மேற்கு தெற்க வடக்கு இந்த தூங்குறவன் அதை எழுப்பி விடுவேன். தம்பி எந்திரிப்பா. அடே நாடா முடிஞ்சு வீட்டுக்கு எப்படி தூங்குறியான் பாரு. குற்றாலத்துக்கு வந்தே மாதிரி. இந்த பொம்பளை எல்லாம் தூங்குறீங்களா? ஒரு 2 இன்ச்சு பிறண்டு படுக்கலாம் மேடம், ப்ளீஸ். 2 இன்ச்சு பிறண்டு படுங்க, கரையா முச்சிராம சேலையில். எந்திரிங்க எந்திரிங்க. ஆதி இந்த பிள்ளை ஏத்திட்டு போயிடுச்சு. உள்ள பார்த்தா நரசு இருக்கா, சொட்டு மருந்து ஊத்திட்டு வா. குறிவாக மருதுடைய 2 நாளைக்கு இப்படியே தான் சொல்லு. ஆதி பரம்படு யாரு குறிவாக்க வந்தானா? நிலாச்சோறு வாங்க வந்தானடா. உட்காருப்பா. நாளைக்கு வா. நீ குறிவாக்க வந்தியா ராமேஸ்வரத்துக்கு செவத்த நடத்த வந்தியா? உட்காருப்பா. செம்பொடு செம்பொடு
ஆஃப் பண்ணி போட்டு சுச்சியை போடுறான் மடப்பயமேனே. ஹலோ இந்தா எங்க அப்பனை பார்த்தா உனக்கு மடப்பையில தெரியுதா? அல்ல நல்லா வாயில வைங்க. இது யார் ரத்தாலு? அண்ணன் நல்லா வாயில வைங்க. ஈபில அங்க தள்ளி அண்ணே டேய் டேய் வைனே அப்படியே வைப்பேன். நீ அங்கிட்டு பாப்பா முட்டை பறிச்சாலி நான் வந்துட்டேன் இருக்கிறத கருத்து விட்டு போயிடுவேன். ஏ உள்ள கருப்பாயி நான் தான் கோடாங்கி ப்ரோ, நீ குறிவாக்க வந்த. நீங்க கோடாயி நான் குறிவாக்க வந்தவே. நீங்க சாமியை கூப்பிடணும், நான் ஆளை கூப்பிடணும். இந்த மாதிரி வை, இதே மாதிரி இருக்கட்டும். காத்து கருப்படிக்கும், காத்து கருப்படிக்கும், மேகம் சிவப்படிக்கும். ஐயா நீங்க ஊதி அள்ளி அடிப்பீங்கன்னு நானா எத்தனைக்கு அடிச்சுட்டு விட்டேன். அதெல்லாம் சூடமே போறதில்லை. எந்த கூட ஐயா ஊதி விடுப்பானா? ஏன் மரியாதையை அரைஞ்சது பொழுது எங்கே படுதோ சென்றிலே சூடத்தை போறதா? பொருதுரா வந்தாலப்பா வந்தாலப்பா வந்து சன்னலில் நில்லாலப்பா. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சன்னல் நின்றாப்பலையா? இல்ல காணா கருக்கவே. ஐயோ திருப்பி போத்துனா தம்பி ஒழுங்கா பொழுது நான் அரைஞ்சுடுவேன். நான் போய் ஒரு ஆசாரியை கூப்பிட்டு வர்றேன். இது நம்மளால பொருத முடியாது. பட்டையில் வச்சு அடிக்கட்டு. அரே கருப்பா வேட்ட கருப்பா எங்க எரிச்சு விட்டு போறாரா? ஏட்டா ஆள் இல்லாத ஊருக்கு 57 பூஜாரி இருந்தாங்க. அம்மாவாசை இன்னைக்கு தான் படி இழக்கிறாரு நம்மளுக்கு. அம்மாவாசை பௌர்ணமி அன்னைக்கு படி இழக்கிறார். பாத்தியா எப்படி அமைஞ்சிருக்கு? யூதி அள்ளி அடிக்காம விட மாட்டோம் இருக்க. உன் கையை நிக்கலையடா. ஒண்ணும் பண்ணலப்பா. பழம் சாப்பிடுறீங்களா கூட? இது எங்கடா வாங்கிட்டு வந்தது? யாரு அம்மாவாசை வாங்கினாரா இல்ல கிராமத்துல இருந்து வாங்கினாங்களா? போத ஊருட்ட இருந்து வாங்கிருக்க. எங்கிட்ட அளந்துருக்கா பண்ணா நீ கோடாங்கி. உனக்கு நான் பூசிக்கிறேன். வா யூதி வாங்கிட்டு போ. எந்த குறையும் உனக்கு வரக்கூடாதுப்பா. சரி போடா. ஓ வீடு ஏன் வீடு ஓட்டு வீடு. அதான் உட்காருங்க. அதுக்குள்ள எங்க வரீங்க? உட்காருங்க தான். கோடா இப்பதே வந்துருக்காரு. உட்காருங்க தான். கோடாங்கி வீட்டை பார்த்தேன், கருப்பேன் மனையம் பார்த்தேன். மனைய பார்த்த ஆட பார்த்த மாட பார்த்தையா? அவுத்துக்கிட்டு போயிருக்காண்டு கருப்பேன் காத்துக்கிருவாரு. வேட்ட கருப்பேன். நான் ஓடாங்க, நீ ஓடாங்க. நீங்க தான் சொல்றது மட்டும் கேளு. மறுபடியும் கண்ணத்தை அரைஞ்சே விடப்பான். அதே அரைஞ்சையில் அப்புறம் என்னன்னா பேசுறாண்டா. பாதையில அத்த மக போகையில் சொல்ல விடு ப்ரோ. சொல்ல விடுங்க. சொல்லுங்க ப்ரோ. நீங்க ப்ரோ போட போது அப்புறம் நாங்க ப்ரா போட மாட்டோமா? பராவா ப்ரோ ப்ரோ ப்ரோ. வேலி முள்ளு வேலி முள்ளு எல்லாரும் அடைச்சிருக்காங்க. வேலி முள்ளு அடைக்கலன்னு பண்ணி சாமியை சொல்லி வரேன்டா. சொல்லுயா வாடா வாடான்ற சொல்லியாண்டே. போடா இங்கே நாங்க மரியாதையா கூப்பிடுவோம்.
வெளி முள்ளும் தாம்படுங்க அவன் அண்ணே முனி அடுத்த வரி தெரியாம டக்கா டக்கா போறேன். டேய் அழகு மகனே ரொம்ப அற வாங்க போறேன். அண்ணே முனின்னு சொன்னா அடுத்த வாரத்தை அதெல்லாம் டக்கா டக்கா சொல்ல விட ப்ரோ. வரி வரல, அடுத்து என்ன சொல்றது தெரியல. சமாளிக்கிறியாடா அது? வேணாம் வேணாம். ஊத்து தண்ணி 3 அடி, கணத்து தண்ணி 16 அடி. சாமியை சொல்லி வரேன்டா. உடமர முள்ளு படுக்க பனைமரம் நெல்லு படுக்க. தம்பி உன் கிரகம் விலகணுமா இல்லை ஒட்டணுமா? விலகணும் விலகணும். மூடிக்கிட்டு இரு. தாமரை பூ மலர்ந்துருச்சு, மல்லிகைப்பூ விரிஞ்சிருச்சு. நீ போடா மை. எழுத்து பேச அவங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி அப்படியே இரு. சரி. தலைமுடி கருப்பு, அப்புறம் மீத முடியல சிவப்பாவா இருக்கும். அடே என் தாய் காளியாத்தா. ஏய் என்ன இது என்ன அதிசயம் மாதிரி கேள்வி எடுக்கிறீங்க? தலைமுடி கருப்பு. ஏய் சாமியை சொல்லி விடா வேண்டாம் மேனே. வரது மணி நான் அரைஞ்சு ஒரு நேரத்தை பழக மாட்டேன். பச்சை மரத்துல பாலூருது. ஐயா அப்பா அவன் பேக்க விட மாட்டேன். பொய்யு நல்லா பேசுறே. அண்ணே வேப்ப மரத்துல பால் இறங்க முன்னே எங்கனக்குள்ள இறங்குது. வா ஒரு தம்பு பிடிச்சி சொல்லுவோம் பொய். என்ன சொல்ல விடுப்பா. சரி சொல்லு. வாங்குற காசுல ஒரு 1000 ரூபா தர்றியா எனக்கு? நான் எதுவும் பெய்ய உண்மை அப்புறம் வெளியில் சொல்ல வந்துக்கிறேன். கருங்கடா கருப்பு நிக்குது. ஏய் காட்டுச்சு உட்கார்றா. உட்காருப்பா. கருப்பனுக்கு நேர்ந்து விட்ட கடா, அதுக்கு கொம்பு முளைச்சிருக்குடோ. வருந்துறதுக்கு வரி தெரியலன்னா தூரத்தை பொறுத்து சாமி கொடுத்து ஊதியை கொடுத்துட்டு போ. அதுக்காக நீ சொல்றதெல்லாம் நாங்க ஏனே இதுல விஷயம் இருக்குடா. என்ன விஷயம் இருக்கு? கொம்பு முளைச்சிருக்கிறதெல்லாம் யாராவது என்னமோ என் தலையெழுத்து. பாஞ்சது அந்த கடா. ஓ கொம்பு முளைச்சோடாயா? சரி சரி. கம்மா கரையில மழை வேஞ்சாயிரம். ஒரு அருவா இருந்தா கொடுங்க. கூட உள்ள வர கதை சொல்லி வரேன். அம்மாக்கார மழை வந்து ஈரமாத்த இருக்கும். மழை பெய்யாம ஈரம் இருக்கும். அம்மாக்கார சொல்லி வரேன். டேய் வாடா. அந்த கொம்புள்ள கடா கரையில நடக்கும் போது வலிக்கு விழுகும் காலம். காலு தூக்க எரிச்சிருக்க அடியேற்றாரு. மலைக்கு உட்காந்து இந்த காலம் தள்ளி உட்கார முடியல. அப்படியே நெளிக்கிறையே. உடனே இன்னும் 3/4 மணி நேரம் விட மாட்டாளா? சொல்லி வரேன். சொல்லி வா சொல்லி வா. எலும்பு ஜம்பளம் மஞ்ச நிறம். அப்பா அப்பா அடாடா கோடாஞ்சி. ஐயோ 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 இப்படி ஒரு கோடாஞ்சி நாங்க உலகத்திலே பார்த்ததில்லை. எலும்பத்தம்பளம் மஞ்சள் நிறம் மட்டும் சின்ன பால் குடிக்கிற பிள்ளை கூட தெரியும். சொல்ல விடுறேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நான் கேனா போனான்னு நினைச்சுக்கிட்டியா? மஞ்ச நிற எலும்பு ஜம்பளத்தை 2 அறுத்து அறுத்து குங்குமத்தை தடவி 4 மூலையில் எரியணும்னு சொல்லுவியே.
4,000 ரூபா சொல்றாங்க. வீட்டு வாசல்ல பிதைச்சு வச்சேன் உனக்கு. எனக்கு வச்சிருக்காங்களா? எலும்பு ஜம்பளம் லெமன். எந்த சாமியார இங்கிலீஷ் வச்சிருக்கு? எல்லாமே தெரியும்டா எனக்கு. மலையாளத்துக்கு இருப்பா. பக்காடி லெமன். 18க்கு 48 எத்தனை வாங்க? அண்ணே மறைச்சு கட்ட வேணும்டா. பக்காடி லெமன் உனக்கு செய்வன வச்சுக்க. அப்ப போடா மயிர் மேனே. கதம்பம் 100 முழம். 100 100 முழம். ஊதுபத்தி. பூக்கடை வைக்க பார்த்துட்டேன். 100 முழம்னா பொழுது வரைக்கும் வித்துக்கலாம்னு பார்த்துட்டேன். அது மறைச்சு கட்ட செய்யணும்னே. சரி சரி சரி. விளக்கண 1 கேஜ். சாமி எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் மத்துவம், இங்கிலீஷ் தெரியாது. 1 லிட்டர். கோட்டை பாகு. ஒட்டா பாகு. ஒட்டை பாக்கு. ஆந்திராக்காரனா நீ? தமிழ் பேசுங்க சாமி. அப்படி நாம இழுக்கும் சும்மா. ஓ உள்ள இழுக்குதோ கொஞ்சம் கருஞ்சேவ கருஞ்சேவ கருஞ்சேவ. சும்மாவே பயந்து போயிட்டே வந்திருக்கேன். என்ன சும்மா என்ன பயப்படுத்தாதீங்க. கருஞ்சேவ 2. சேவை எது கேக்குறீங்க? அண்ணன் முனியனுக்கு காவ கொடுக்க. சிக்கன் பொடி 1 பாக்கெட். சிக்கன் பொடி 1 வாங்கிட்டு கோழியை வறுத்துன்னு பார்த்துட்டேன் நீ. ஏன்னா அது காவ கொடுத்த அப்புறம் பயல என்ன பண்ணுவாங்க? காவ கொடுத்துட்டேன். ஆமா கூட பயலு வருவாங்கல்ல கூட்டு போவோம். தச்சனை 2300. ஆமா 2300 இருந்தால் தானே சமாளிக்க முடியும். காருக்கு பெட்ரோல் போடணும், எல்லாம் எல்லா செலவும் இருக்குல்ல. உன் வீடு ஓட்டு வீடு. சாமி இப்பதான் சாமி கண்டுபிடிச்சிங்களே. அது 3/4 சத்தியமா ரீப்பரோட தாண்டா இருக்கணும். எந்த காலத்துல ஓட்டு வீடு ரீப்பர் இல்லாம நிக்குமா சாமி? அப்ப நீ என்ன எது பேசுற? சரி சரி பேசல. வீட்டுக்கு உள்ள அடுப்படி, வீட்டுக்கு முன்னாடி ஏறபடி. சரிதானப்பா? சரிதானே? பாத்ரூம் அட்டாச் சாதா. என்னடா நீங்க போங்க, நான் வேற கூட வாங்கி கூப்பிட்டுக்கிறேன். உண்மையே சொன்னா உனக்கு அண்ணே என்ன ப்ரோ? இல்ல வேணாம். இது எதுக்கு? நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். நீ போங்க, நான் வேற ஓடாங்கிங்கக்குள்ள பக்கத்துல ஏதாவது உட்காரு. உன் குடும்பத்துல நடக்கிற சொல்றேன். வன்னியோட மட்டில கோடாங்கி இருக்காங்களாப்பா? உட்காரு உட்காரு. வேணாமியா போ. என்ன ஓட்டு வீடுல ரூப்பு இருக்கும்ன்ற, வீட்டுக்குள்ள அடுப்பு இருக்கும்ன்ற. உண்மையை தாண்டா சொல்றேன். வீட்டுக்குள்ள அடுப்பு இருக்காம பாருனா கம்மாக்கரையில அடுப்பு இருக்கும். என்ன இழுத்தா போய் நடந்துக்கிட்டா நீ? ஏமாத்துறதுக்கு இன்னும் ஒரு அளவு இருக்குயா. இன்ன வரைக்கும் நீ சொன்னது ஊரா உண்மை. உண்மைதானே? உண்மைதானே? உண்மைன்னா என்ன உண்மை? அடுப்பு வீட்டுக்குள்ளதான் இருக்கும். உண்மைதானடா, அது உண்மைதானே? நீ என்ன குறி சொல்ற? சொல்றது உண்மைதான். அதே இப்ப சொல்லி வரேன் உனக்கு பிடிக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. வீட்டுக்கு மேல ஆண்டனா டிவிய போட்டு கோத்தா ரிமோட்ல நோண்டனா. சரிதானே? இரு இரு இரு. ஐயா ஒரு பேப்பர் ஒரு பேனா கொடுங்க. மணியண்டா ஒரு ரிப்போர்ட் எழுதி எங்க ஐயா காவல்துறையில போய் கொடுத்து வந்துடுறேன். உன்னை கொண்டுட்டு கூட உள்ள போயிடுறேன். உண்மையா இல்லையா? ஆண்டனா ஆண்டனா எங்க அம்மா நோண்டனா. போன மாசம் கரண்ட் புள்ள 56 மீட்டர். எப்பயும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க பொண்ணா? எப்படி கேட்டா சொல்றேன்? சரியா சொல்றீங்களே. இப்ப இந்த கால் வலிக்குதோ? அப்படின்ற இந்த காசை நீ வாங்கிட்டு போகும்போது தூக்கம் இருந்தா காலு தண்ணியில நினைச்சுக்கிறியா காலை லைட்டா? நான் சொல்ல வேணாம். சொல்லுங்க சாமி சொல்லுங்க. மாடு ஒண்ணு வாங்கி வந்த. ஆமா சாமி. அந்த மாட்டுக்கு காம்பு 4. அப்பா கொடாங்கி உங்களை மாதிரி கொடாங்கி. சாமி எப்படி சாமி சரியா சொல்லிவிட்டீங்களா சாமி? 4 காம்பு தான் சாமி.
கோமியம் கப்ளிங். கோமியம் கப்ளிங்கிறதே வரும். அப்புறம் எதுல வரும்? மாடு தினமும் திம்பது புல். இல்ல இப்ப ஆப்பு சொல்லி வரண்டா. அந்த மாடு இருக்கிறதாண்டா உனக்கு கோமாதா என் குலமாதா. அம்மா கோமாதா இந்த ஊரை காக்குற குலமாதா. செம்புரியாடு 2. அது அம்மாஜி வச்சிருக்காரு. காலையில ஒரு குட்டி தருவார்னு நினைக்கிறேன். அம்மாஜி என்ன உன்னை லைன் பண்றேன் பத்தியா. ஒரு குட்டி கொடுப்பா தரம்னு சொல்லியிருக்காரு. டச்சு செல்லு ஜியோ. அம்மாஜி வச்சிருக்காரா? அது எனக்கு வேணாம். பைஜி எவி டவர். ஆமா 5G போட்டாதான் டவர் கிடைக்குது. இப்ப நான் சொல்ல வேணாம். இலவட்ட பூரா 5G தான் போடுறாங்க. சொல்ல வேணாமா? என்னதான் சொல்லி மைத்த புடுங்குற நீ? என்ன சொல்ற? மாட்டுக்கு 4 காம்புன்றா சரி நாங்க நம்பணும். எல்லாமே உண்மையா இல்ல? அது சத்தியம் பண்ணு. அதெல்லாம் உண்மைதான். நடந்தா உடம்பு கூட வருதா? ஐயோ நாமா நானும் கட்டுப்படுத்தி பார்த்தேன். நடக்கும்போது உடம்ப வீட்டுல வச்சுட்டு போக முடியும். அக்கறை கூடவே வருது சாமி. எச்சி துப்புனா முறையா வரும். ஆமா எச்சி துப்புனா மட்டும் இல்ல ஒண்ணுக்கு இருந்தா கூட முறையாத்தே வருது. ஓலையில அடிச்சா சட சடன்னு சத்த வருதா? ஆமா சாமி. சோத்த கையில இல்லைன்னா வாய் உழக்குதா? வாய் திறக்குது. மூச்சு விடும்போது மூக்கு புச்சுக்கா புச்சுக்கான்னு வருதா? மூச்சு விடும் போது புத்துக்கா புத்துக்காது வருது. இது எல்லாமே செய்வன கோளாறு. இது பூரா செய்வன கோளாறா? அப்புறம் சாதாரணமா சோத்தா இல்லைன்னா வாய் திறக்கிறது. நடந்த உடம்பு கூட வருதா? ஆமா சாமி. பக்கத்து வீட்டுக்காரன் பண்ண வேலைதான். இது எப்படியாவது பூரா நிப்பாட்டிடுறியா? அசால்ட்ட நிப்பாட்டி. தூங்கும் போது 2 கண்ணும் சுத்தமா தெரியாது. சுத்தமாவே தெரியல சாமி. நானும் பாக்குறேன். தூங்கும் போது ஒரு நாள் கூட கண்ணே தெரிய மாட்டேங்குது. டைம் ஓவர். அப்படிங்களா? உள்ள 2 பேத்துக்கு பேய் குடிச்சிருக்கிற சாமி. கூப்பிடு. அதை கேட்கறதுக்காகத்தே வந்தேன். நம்ம தம்பி ஒண்டாட்டிக்கு ஒரு ஒண்டாட்டிக்கு பேய் குடிச்சுக்கிட்டா ஜானுங்கடா பிடிச்சது போகுதா போகணான்றது சாமி. அதை போய்க்கிட்டீங்கனாலே நீங்க நல்லா இருப்பீங்க. அதை கூப்பிட்டு வா. போய் கூப்பிட்டு வந்துடுவா. இவன் குறியாக்கு வந்தானே. எப்படி குறி பார்த்தேன் பத்தியா? நீ பொத்து அங்கேயே இரு. நீங்க 4 பேர் என்னடா கணேஷ் போல வைக்கிற மாதிரி வரையுது. மணியண்டா அந்த கிளம்பிட்டான்டா. டேய் குறிவாக்க வர்றாங்களா? WWE சண்டைக்கு வர்றாங்களா? ஏண்டா இது பேயாடுறதா இல்லை பாண்டியோல கிடா விட்டு வரையலா? அடியே கூறுவட்ட முட்டை அரைஞ்சுடுவேன். அந்த கிறுக்கு முட்டை அங்கே வைக்கிறேன். என்ன ஃப்ரிங்கில் ஆடுற மாதிரி ஆடுறா? இப்படி உட்கார சொல்லுப்பா. உட்கார வைடா. மண்டி ஓடுறான். மசுரை நீக்கி விடுப்பா. மசுரை இழிச்சு வை. முடிய நீக்கி விடுப்பா. ஏய் நீக்கி விடு. என்ன வேணும் உனக்கு? எது வேணும்? என் புள்ள எது வேணும்? எது வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? எது வேணும்? எது வேணும்? எது வேணும்? எது வேணும்? யாரு 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 உன பின்தொடர்ந்தா
மாதிரியே. டேய் அவ யாரா கட்லா மீன் மாதிரி வர்றாங்க? இது ஊரு பேய். டேய் உண்மையிலே அவங்க தான்டா பேய். தலைய நல்ல பிரிச்சு போட்டு பிரிச்சு போட்டு தலைய நல்ல பிரிச்சு போட்டு தயக்காம அடி வாத்தோ அடி வாத்தா. அம்மா கோயில் கிழக்காலே அண்ணவய மேற்காலே நம்ம ஒரு நடுவாலே நிற்குதடி. டேய் அடே இங்க வாங்கடா. ஏய் நீ அங்க வந்தே இங்க வந்தே என்னடா கடைசியில் என்னைய வாட்ச்மேன் ஆகிட்டீங்களடா. இவன் யாரா பலூன் வைக்கிற ஆள் மாதிரி? விழுந்துடா விழுந்துடா பார்த்து. ஐயா என் பொண்டாட்டி 3 மணி ஆயிடுச்சுன்னா அம்மனை குண்டி வர ஆட ஆரம்பிச்சிடா. 3 மணி ஆயிடுச்சுன்னா அம்மனை குண்டி வர ஆட ஆரம்பிச்சிடா. ரெண்டு முடி செருப்புட்டு அடிச்சு வரட்டி விடுக்கிறான். என்னடா முட்டை கோசு நடக்கிற உங்களை மாதிரி உட்காந்து இதை மறப்பா தம்பி கப்ளிங் முட்டை கோசு. ஏண்டா நீ போய் என்னடா படம் காட்டுற? ஏய் அவள் நிமிடுறா, அந்த எச்சப்ப நிமிடுறா. என்ன என்ன உப்பானியா இருக்கு தெரியும் அவன். இவள அரங்க மணியன்டா ஒரு ஐயப்பா ஏத்தா ஐயா புடுக்காட்டி புடுக்காட்டி புடுங்கறப்ப நல்லா இருக்கு டம்காத. ஐயா கொடங்க உன்னை வந்து பழி வாங்குற தெரியுதா? எதுக்குடா கூப்பிட்டீங்க? ஐயோ பிரிங்கி வெளியில வருது. அடே எனக்கே பயந்து இறக்கடா கூட்டு போறான். இவ பேய் கிடையாதுடா, இதை வாரச்சிட்டு கட்டாம முண்டா கட்டிக்கிட்டு இருக்காடா. நடந்து போகும் அடி காலத்தில காலத்தில பின்தொடர்ந்தா ஏமாண்டவனும் ஏமாண்டவனும் அழகர்களுக்கு குட்டியான மாதிரி ஒரு அரை 75 ரூபா தரேன்.
உள்பாவடையா டவுசர். கோடாங்கி உங்க மீசைய பார்த்ததுல இருந்து எனக்கு ஆசையா இருக்கு. ஒரு நாளைக்கு நீங்க சும்மாவே வெள்ளி நல்ல அடி கிளம்பையில கிளம்பையிலே கிளம்பையிலே விரட்டு ரண்டி 2 வெட்ட விரட்டு ரண்டி வெள்ளி நல்ல டேய் கடல ஆமா இருடா. கோடாங்கி உங்க வீட்டு வேற ஐஸ் வைக்கிறவனா எப்பா தம்பி வெள்ளிக்கிழமை ஜனதி கூட்டுவா நான் விரட்டு 2 உள்ள விட்டுவான். போடா வாட்டி விடா. ஆமா நீ வா. அது போடி டேய் போடா நீ உட்கார்ற யானை. அதை கொண்டு வா. இதை வை நீங்க வா. உனக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை விரட்டான்டா போடா. தங்க நல்ல அடி நடந்து தயங்காம சொல்லி புரு தங்க பேய தங்க நல்ல நடந்து இவனுக்கு தாண்டா ஐஸ் கேரையும் பிடிச்சிருக்கேன். இங்கே வாடா அத்தா வணக்கம். உனக்கு என்னத்தா வேணும்? அதுல எழுதுறா. என்ன கேட்டாலும் தருவீங்களா? ஹலோ கோடாங்கி. ஹலோ கோடாங்கி. ஹலோ கோடாங்கி. சொல்லு. நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன வேணும் சொல்லு. நான் வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன். அப்படி இந்த பிள்ளைய விட்டுத்தானே விலக வேணும். எப்பா விளக்க மாத்த எடுத்து வந்து அது மட்டும் பிரச்சனை இல்ல. இன்னொரு பிரச்சனை. எனக்கு 80 வயசு ஆகுதா, நான் திடீர்னு செத்து போயிட்டேன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. கொண்டு போய் என் புருஷன்ட்ட பாலை கொடுத்தா அவன் பொக்குன்னு போய் சேர்ந்துட்டான். டேய் நீ என்ன எனக்கு 80 வயசு ஆகுன்னு சொன்னேன்ல, எனக்கு 80 வயசுல புருஷன் வேணும். எனக்கு 81 வயசு. கலையரத்தை அடிச்சு போடுவாங்க. உங்ககிட்ட
ஏதாவது கொடுக்குறீங்களா? எனக்கு 80 வயசு ஆச்சு. எனக்கு 80 வயசுலயே புருஷன் வேணும். இது என்ன ஆன போகுது? இது பின்னாடியே துணியை புடிச்சுக்கிட்டு தான் தெரியுது. இது என்ன பாவாடை கூட துவைப்பேன் உனக்கு தம்பி. அதை கூட்டிட்டு கோடை காலத்துல போட்டிருந்த பாவாடையை காணுமே, யார் எடுத்தது? செவ்வாய்க்கிழமை இதை மறைச்சு கட்டுறேன். போங்க போங்கடா, மைக்கத்தை ஏத்துங்கடா. ஏற்கனவே இந்த ஆளி கட்டினாலதான் இந்த நிலைமையில இருக்கு. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஞான தங்கவே ஊராரெல்லாம் வாழ வேணும். அட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். அட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும். பெருக வேணும், ஞான தங்கவே நல்ல வாழ வேணும். ஞான தங்கவே இதுவரை எங்களது நாடகத்தை கண்டு கழித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் வாசகர்களுக்கும் நேசங்களுக்கும் நெஞ்சார்ந்த எனது அன்பு சொந்தங்கள் முத்திரையர் சமுதாயத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மாவட்டி கிராமத்தார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய அமாவாசை குடும்பத்தார்களுக்கும் கிராமத்தாருக்கும் இளைஞர் மன்றத்தாருக்கும் மகளிர் மன்றத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒலிபரப்பு அமைத்திருக்கும் ஒலி அமைப்பு பழனிக்குமார் ஆடியோ அன்புலங்களின் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகிய அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புனார் சிரிப்பு நடிகர் மருதமணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் விடை வருகின்றோம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. அலஜார் வணக்கஜார். இதுவரை இந்நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் நாடக கலைஞர்கள் அவர்களுக்கும் நாடக நடிகர்கள் அவர்களுக்கும் மைசெட் அமைத்த பழனிக்குமார் ரேடியோஸ் அவர்களுக்கும் முத்திரைய சமுதாயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மைசெட் உரிமையாளர் தங்கப்பாண்டி அவர்களுக்கு அமாவாசை சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது.